இப்பவும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு பொண்ணால் எதையும் சாதிக்க முடியும், ஆணால் ஒன்றும் முடியாது. சரிங்களா? என்னை பெற்றவங்களும் ஒரு பொண்ணு தான். ஆனால் என்னை பெற்றவங்க எனக்கு மட்டும் சொல்லிட்டு செத்தாங்க. இவளுக்கோசம் நான் உலக லெவலில் நான் சொல்லிட்டேன், அப்பயும் வரலைங்க. இது ஏன் தப்பு என்னங்க? நீங்களே சொல்லுங்கள். இதை பார்த்து ஒரு முடிவு காலம் பண்ணுங்க. நானும் அவ்வளோ சேர்ந்தான் நாடே நல்லாயிருக்கும். நான் பைத்தியக்காரன் இல்லை. என்னை பைத்தியமாக நினச்சவன் பைத்தியக்காரன் ஆவான். அதுக்கு பொறுப்பு நான் இல்லை. சரிங்களா? ஐ மீன், என் அம்மா வாங்கின வரேன் அப்படி எங்கே என் பிள்ளை நோய் இல்லாமல் எந்த கோயில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் அம்மா வர வாங்கன்ட்டு அவள் கட்டுப்படியில் அவங்க மேலே ஒரு அண்ணங்காரங்கிறான். அந்த தேவடியா பையன் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கான். வில்லாதி வில்லனா வீரமணி கண்டனான்ற மாதிரி அந்த தேவடியா பையங்கிறான். அவன்கிட்டையும் நான் திட்டி பார்த்துட்டேன். அவன் சண்டைக்கும் வர மாட்டான். அந்த தேவடியா மூளை கட்டி வைடாருனாலும் கட்டி வைக்கவும் மாட்டான். நான் என்னங்க பண்ணுறது? அதுக்குன்னு நான் எவன் காலையும் போய் வீய மாட்டேன். எனக்கு பொண்டாட்டியாக ஜோதி கிடச்சா அவன் அப்பாங்காலில் நான் வீவேன், அவங்க அம்மா காலில் வீவேன். வேறு யார் காலையும் வீவேன். என் கழுத்தை தேவதா இதோட அறுத்துக்கிட்டு செத்தாலும் சரி, எவன் காலையும் வீய மாட்டேன். என் அம்மா சொன்னது, திருடாத, பொய் சொல்லாத, தப்பு செய்யாத. எனக்கு சொல்லி பெற்று வளர்த்ததுலேருந்தே அவங்க இறந்த வரைக்கும் என்கிட்ட சொன்னது, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வேறு மாதிரி. ஆனால் இப்போ நான் இருக்கிறது இருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இறக்கவும் முடியாது. எங்கள் அம்மா நேரம் என் கையில் ஒன்றும் இல்லை. ஏன் புரிஞ்சு மாட்டாங்க இல்லை. அதுக்கு நான் விஜய் இல்லை, அவன் அப்பா கல்யாணம் அவனை ஐயம்மா உருவாக்கி விட நான் தான் ஜெயத்தை ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நான் வேறு மாதிரி பண்ணால் அவன் சொன்னானே வெறித்தனமாக இருக்கணும். இந்த துரை ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் தம்பி. என்னோட 25 வயசு பெரியவனா நீ பாடுறா லைவில் என்ன நான் யாருன்னு தெரியும். என் வரலாறு படிடா.